Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் நத்தக்காடையூர் மாரியம்மன் கோயில் திருவிழா தொடர்பாக இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்டுள்ள மோதல் தொடர்பாக அரசு அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடைபெறும் திருவிழா டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை நடைபெறுவது வழக்கம். இந்த விழாவில் கம்பம் எடுத்து வருவது தொடர்பாக இரு சமூகத்தினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக காங்கேயம் வட்டாட்சியர் மற்றும் உதவி ஆணையர் தலைமையில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் எங்கள் ஊரில் இருக்குது. காலங்காலமாக அது பொங்கல் நடந்துட்டு இருக்குது. நாங்கள் கம்பம் பிடிச்சி எங்கள் ஊர் நல்ல கிணத்துல தான் அந்த கம்பத்தை கொண்டாந்து போடுவாங்க. போட்டுட்டு அது தூக்கிட்டு வருவாங்க. எங்கள் ஊரை சுற்றி தூக்கிட்டு வராங்க தேர் வீதியில். எங்களை பிடிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதனால் இது ஜாதி கலவரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. காலங்காலமாக நாங்கள் கம்பத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனால் இந்த வருஷம் நாங்கள் கம்பத்தை பிடிக்கணும்னு சொல்லி என் கோரிக்கை முன்னாடி தாஸ்தான்கிட்ட கொடுத்தா இருதரப்பு பேச்சுவார்த்தை பேசுகிறாங்க. பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருச்சு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே ஃப்ரிட்ஜ் வெடித்ததில் வீடு எரிந்து நாசமானது. மீனாட்சிபுரத்தில் கார்த்திகை தீபத் திருநாளின் 3வது தினத்தையொட்டி காளியம்மாள் என்பவர் தனது வீட்டில் ஃப்ரிட்ஜிற்கு மேல் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்துவிட்டு உறவினர் வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மெழுகுவர்த்தி முழுவதுமாக எரிந்து ஃப்ரிட்ஜ் வெடித்து சிதறியதில் வீட்டிலிருந்த மின்சாதன பொருட்களில் தீப்பற்றி கட்டில், பீரோ, மிக்சி, சமையல் பாத்திரங்கள் என 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமாகின. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே தனது வீட்டில் குளிப்பதற்காக ஜான்போஸ்கோ என்பவர் வாட்டர் ஹீட்டரை இயக்கிய போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஜான்போஸ்கோ தனது மனைவி 2 குழந்தைகளுடன் சமயபுரம் பகுதியில் வசித்து வந்தார். இந்த நிலையில் வீட்டில் வழக்கம் போல் குளிப்பதற்காக வாட்டர் ஹீட்டரை இயக்கிய போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பகுதியில் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கும் வகையில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. ஊத்துக்குளி வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் கருமஞ்சிறை கிராமத்தில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்திற்கு பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ். ஜெயக்குமார் தலைமை தாங்கினார். இதில் பொய் வாக்குறுதிகள் அளித்து ஆட்சிக்கு வந்த திமுகவை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வீட்டிற்கு அனுப்ப வேண்டுமென பொதுமக்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புதியதாக கட்டப்படும் காட்டேஜ் மற்றும் தங்கும் விடுதிகளுக்கு ஹோம் ஸ்டே உரிமம் வழங்க அரசு விதித்துள்ள வரைமுறைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கையை விடுத்துள்ளனர். புதிதாக காட்டேஜ் மற்றும் தங்கும் விடுதிகள் கட்டுபவர்களுக்கு அரசு விதித்துள்ள வரைமுறைகளை இலகுவாக்க வேண்டும். அதற்கான கட்டணம் அதிகமாக உள்ளதால் குறைக்க வேண்டும் என உரிமையாளர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண காட்டேஜ் பெர்மிஷனுக்கு புதுசாக கட்டுறவங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எளிமையா இருந்ததுன்னா மாநில அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சுற்றுலாத்துறையும் கட்டட கட்டுறத்துறையும் கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே தமிழக அரசு நான் கேட்டுக்கொள்றது அதான் மெயினா. தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் தமிழக அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையத்தில் 5 யூனிட்டுகளிலும் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதால் மின்வெட்டு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. 5 யூனிட்டுகள் மூலம் சுமார் 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் ஏற்பட்ட தீ விபத்தால் முதல் 2 யூனிட்டுகள் தீயில் எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது. 4வது மற்றும் 5வது யூனிட்டுகள் பராமரிப்பு பணிக்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நிறுத்தப்பட்டதால் 3வது யூனிட்டில் மட்டும் 210 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. வெள்ளிக்கிழமை இரவு 3வது யூனிட்டிலும் பழுது ஏற்பட்டதால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசி அருகே கண்டெய்னர் லாரி சென்டர் மீடியனில் மீது மோதி கவிழ்ந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உயிர் தப்பினார். கோயம்புத்தூரில் இருந்து சென்னை நோக்கி கண்டெய்னர் லாரி ஒன்று உணவுப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு வந்தவாசி வழியாக சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சென்டர் மீடியன் மீது மோதி சாலை ஓரத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் லாரியை ஓட்டி வந்த பாலாஜி என்பவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்.